முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களின் சம்மேளனத்தின் உபதலைவரும் வடமாகாண கூட்டுறவு சங்கங்கள் சமாசத்தின் உபதலைவரும். எனது பேர் அருள்நாதன். நாங்கள் இன்று ஒரு ஊடக சந்திப்போன்ற எங்களோட மீனவர் சார்பில் நாங்கள் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் உண்மையாகவே இது ஒரு பெருமையான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி கிடக்குது. இந்திய நிலுவைப் படகு அதிகமாக எமது பிரதேசத்தில் வந்து கொண்டிருந்தது யாழ் மாவட்டங்களில். ஆனால் இப்பொழுது கடற்படையினரின் வெற்றிகரமான தாக்குதலில் தொடர்ந்து சட்டவிரோதமான எங்களுடைய எல்லைக்குள்ள வர படகுகளை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே எங்களோட மீனவர் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு கடத்தொழில் அமைச்சற்ற கோரிக்கையும் தான், அந்த அழுத்தமும் தான் உண்மையாகவே இந்த இந்திய நிலுவைப் படப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிறது இலங்கை இராணுவம் கடற்படையினர் தங்கட கடல் பிரதேசத்துக்கு வச்சு பிடித்து அராஜகம் செய்கிறார்கள் என்று. ஆனால் அது பொய்யான ஒரு விடயம். ஏனென்று கேட்டால் எங்கட கடற்படையினர் அவைய கடற்படைக்கு போயினமாக இருந்தால் அவைய கடற்படையினர் என்ன செய்யணும்? அப்படியான ஒரு கேள்விக்குறி. எங்களை வாழ்வாதாரத்தை அளிக்க வர இந்திய நிலுவைப் படகுகளைத்தான் நாங்கள் உண்மையாக எங்களை கடற்படையினர் கைது செய்யணும். ஆகவே உங்களுக்கு ஒரு விடயம் சொல்றோம், நீங்கள் பிழையான ஒரு கோரிக்கைகளை அங்கே வைக்கிறீங்கள். அது எங்களோட மீனவர் சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை. நீங்கள் உண்மையாகவே நடுவ சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்களும் ஒற்றுமை நாங்கள் பொக்குள் கொடிகின்றது. பொக்குள் கொடிகின்ற விஷயம் இருந்தாலும் இந்த இந்திய வாழ்வாதாரத்தில் எங்கட வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறத நாங்கள் விடையிலாது. ஆகவே இந்த கடற்படையினர் இப்படியே தொடர்ந்து இந்த நடவடிக்கை செய்தால் உண்மையாகவே எங்களுக்கு இப்போது தொழில் செய்கிறதுக்கு கொஞ்சம் இது ஆசையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அல்லாட்டிக்கு கிழமையில 3 நாள் 4 நாள் அதிகமான படகுகள் வருகிறது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்கிற ஒரு கோரிக்கை, எமது எல்லை கடற்பரப்புக்குள்ள உங்களோட படகுகள் வராமல் நீங்கள் அங்க இருக்கும் மீனவர்களிடம் கோரிக்கை வைத்து நிறுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தோடு இந்திய நிலவ படகு பின்னால் இலங்கையில் சட்டவிரோதமான தொழில்கள் அதிகரித்து கொண்டிருந்தது. ஆனால் அது இப்பொழுது ஒரு 140% முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த சுருக்கு வேலைகள் ஆகிய லைக்கோசுகள் டைனமைட் ஆகிய விடயங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு வருது கடற்படையினால். அதில் விசேடமாக வட்டுவாழ்ல விசேட டீம்கள் வந்து நின்று கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு உண்மையாகவே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு அமைச்சற்ற ஒரு அழுத்தம். ஆகவே இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டி கிடக்குது. உண்மையாகவே நாங்கள் இப்பொழுது மீனை பிடித்து ஓரளவுக்கு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு நாங்கள் வித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தொழில் இல்லாதபடியால், ஆனால் இந்த தொழில் திருப்பியும் இந்த சட்டவிரோத தொழில் இருக்குமா இருந்தால் நாங்கள் 30 ரூபா 40 ரூபா கூட மீனை விற்கலாமல் கடலில் தொழில் செய்யல ஒரு நிலைமை வருது. ஆகவே மிகுதி இந்த சட்டவிரோத தொழிலையும் இந்த கடற்படையினர் நிறுத்தி தருவார் என எங்களோட மீனவ மக்கள் நம்புகிறார்கள். உண்மையாகவே அந்த விடயத்தில் நான் கேட்டுக்கொள்வது கடற்படையிட்ட மீனவர் சார்பில் உண்மையான. ஆகவே இதில் அமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். உண்மையாக அமைச்சர் சில அழுத்தங்கள் கொடுத்து சில நடவடிக்கை செய்திருக்கார். ஜனாதிபதியுடன் உடனடியாக கதைத்து இந்த சட்டவிரோதமான தொழில்களை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு நீங்கள் ஜனாதிபதி சந்தித்திருக்கிறோம், அதேபோல உங்களது கோரிக்கைகள் அபிவிருத்தி தொடர்பாக என்ன நிலைப்பாடு? உண்மையாகவே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருந்து எங்களோட மீனவர் சார்ந்த விடயமாக கலைக்கிறோம் என்று வர சொல்லி நாங்கள் கொழும்பு சென்றிருந்தோம். உண்மையாகவே அங்கே ஒரு 7000-8000 மீனவர்கள் வந்திருந்தார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து. எங்கள் மாவட்டத்திலிருந்து நாங்கள் 180 பேர் இங்கே சென்றோம் 3 வருஷத்தில். உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு விடயம் எங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்டது. அவர் உண்மையாகவே அந்த மீனவர்களுடைய நல்ல ஒரு செயல்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய பக்கம் இருக்கு. அதை விட நாங்கள் அவருக்கு ஒரு கடமையா இருக்கோம். உண்மையாகவே பொருளாதார நேரத்தில் இந்த 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் 1800 ரூபாய்க்கு கூட எண்ணெய் அடிச்சு தொழிற்சை இருக்கிறோம். எண்ணெய் இல்லாத நிலைமையில இருந்திருக்கிறோம். கடலுக்கு செல்லலாத நிலைமையில இருந்திருக்கோம். இரவிரவாக நாங்கள் போய் படுத்து சாப்பாடு இல்லாமல் மழை தண்ணியில் அந்த சூட்டுக்குள் படுத்திருந்தோம். ஆனா அந்த நிலைமையை இன்றைக்கு இந்த ஜனாதிபதி எங்களோட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இல்லாமக்கி இருக்கிறார். உண்மையாக நாங்க 350 ரூபாய்க்கு அடிச்ச எண்ணெய் இன்றைக்கு 204 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆகவே அன்றைக்கு கொழும்புல எங்களோட கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையாக சொல்லியிருந்தார், இந்த 21ஆம் தேதி மீனவர்கள் குறைந்த விலையில் எண்ணெய் அடிச்சு தொழிற்சேவைக்கு தான் ஜனாதிபதியோட கலைத்து அதுக்கு ஜனாதிபதி ஓம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த இனிவரும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கொண்டு வராமல் வேறு யாரையும் கொண்டு வருவாமல் இருந்தால் திருப்பியும் நாங்கள் ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். ஆகவே எங்களை மீனவ மக்கள் நாங்கள் எல்லாரும்
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோன்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். உண்மையாகவே அந்த இடத்துல அமைச்சரும் அவரோட ஒத்து நிற்கிறபடியால் நாங்கள் இந்த விடயத்தில் எங்களை மீனவ மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் அவர் பக்கமே நாங்கள் நிற்பமென மீனவ மக்கள் நாங்கள் வாக்கு சொல்லியிருக்கோம். உண்மையாக எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கிற ஜனாதிபதியை கொண்டு வரதான் எல்லாருமே முயற்சியாக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.